எல்லாருக்கும் ஒரு உட்பி இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு உட்பி இருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? இவங்க தான் இபி இஎல்சிபி. அது என்ன இபி இஎல்சிபி? எலக்ட்ரிக்கல் இஎல்சிபி தானே. சரிதான். இது உயிர்காக்கும் டிவைஸாக இருக்கிறதுனால இபி தத்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் இதை இபி இஎல்சிபி அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், அதாவது எப்படின்னு கேட்டால், கஸ்டமர்களுக்கு புதுசாக கட்டடம் கட்டுறவங்களுக்கும் கட்டி முடிக்கப்பட்ட கட்டங்களுக்கும் இபியில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இந்த இஎல்சிபியை மாட்டாதான் கரண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இபி ஃபாலோ பண்ணணும். என்னன்னு கேட்டால், பல வருடங்களாக இருக்கிற பழைய கட்டடங்களில் இன்னும் நிறைய பேர் பழைய மெயின் சுவிட்சை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் இஎல்சிபியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டரை கொண்டு வரணும். அதை ஃபாலோவும் பண்ணி அதை மாற்ற வைக்கணும். அது ஏன்னா இது உயிர்காக்கும் விஷயமா இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக அரசில் நிறையா இலவச திட்டங்கள் இருக்குது. அதாவது குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், பள்ளி சீருடைகள், புஸ்தகம், நோட்டு, இலவச பஸ் பாஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க, இலவச பஸ் பாஸ் அதுவும் கொடுக்குறாங்க. அதோட முதியோர்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் இன்றைக்கும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இலவச பென்ஷன் திட்டம், இலவச சிகிச்சை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட இருக்கும் சூழ்நிலையில் இந்த உயிர்காக்கும் விஷயமான இபி இஎல்சிபியை ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கோரிக்கையாக இருக்காங்க. அப்படி ஃப்ரீயாக கொடுக்கல அப்படின்னா கூட ஒரு சப்சிடியாக ஒரு அமௌண்ட் போட்டு பிராண்டட் டிவைஸ் இஎல்சிபியாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன் அப்படி சொன்னால், இது ஒரு உயிர்காக்கும் டிவைஸாக இருக்குது, எல்லாருக்கும் முக்கியமானதாகவும் இருக்குது. எங்கள் உசிர் இருந்தால் தானே உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட முடியும். உசிர் இருக்கிறதுக்கு இந்த இஎல்சிபி வேணும்ல. ஸோ இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு என்னென்னத்தையோ இலவசமாக கொடுக்குற இந்த தமிழக அரசு இந்த இஎல்சிபியும் எங்களுக்கு ரேஷன் கடையில் இலவசமாக கொடுத்துட்டாங்கன்னா எங்கள் உயிர் பாதுகாத்து கொள்றதுக்கு நிறையா எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, நாங்கள் தமிழக அரசுக்கு எப்போவுமே நன்றி சொல்லக்கூடிய கடமையாக இருப்போம். மீண்டும் சொல்கிறோம், எங்களுக்கு உயிர் இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு போட முடியும். இதை கருத்தில் கொண்டு இஎல்சிபியை ஃப்ரீயாக கொடுக்குறது